ஹாய் கைஸ், வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் லீட் கோட் ப்ராப்ளம் நம்ம 100 சேம் ட்ரீ. இட்ஸ் அன் ஈஸி ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் அ ட்ரீ ப்ராப்ளம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் தான். 2 ட்ரீயும் சேமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 பைனரி ட்ரீஸ். ஸோ பைனரி ட்ரீ பற்றி நான் லாஸ்ட் ப்ராப்ளம்லேயே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து இஃப் யூர் கம்மிங் அக்ராஸ் தென் கோ அண்ட் வாட்ச் தட் வீடியோ. ஐ லிங்க் இட். கோ அண்ட் வாட்ச் தட் ஃபர்ஸ்ட், கெட் அன் ஐடியா அபவுட் பைனரி ட்ரீ அண்ட் தென் கம் பேக் டு திஸ் ப்ராப்ளம். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ 2 ட்ரீ இருக்குது. இதில் இவ்வளோதான் நோட்ஸ் இருக்குது, அதனால நமக்கு ஈஸியாக தெரியுது பார்த்த உடனே. பட் இது எப்படி ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்ம பண்ண முடியும்? இப்போ இன்ட்யூட்டிவாக நம்ம முதல்ல எடுத்தோடனே ரொம்ப டீப்பாலாம் யோசிக்க வேணாம். இன்ட்யூட்டிவாக முதல்ல எடுத்தோடனே யோசிக்கும்போது 2 ட்ரீ சேமாக இருக்கா அப்படின்னா அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவா இருக்கும்? ரூட் ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா தென் we can go ahead with the next steps. கரெக்டா? ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்? இதை பார்க்காம அடுத்து வந்து லெஃப்ட் சப்ட்ரே பார்ப்போம். அதே மாதிரி அடுத்து ரைட் சப்ட்ரே பார்ப்போம். ஸோ இது பேசிக்லி நம்ம என்ன பண்ணுறோம்? டிஎஃப்எஸ். ஸோ இதை வந்து நம்ம ரிக்கர்சிவாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் டிஎஃப்எஸ் பற்றி சொல்லியிருந்தேன். இட்ஸ் பேசிக்லி டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ ஒரு டெப்த் ஆஃப் அ ட்ரீயை முதல்ல நம்ம ட்ராவர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து பிரெத் ஆஃப் த ட்ரீயை ட்ராவர்ஸ் பண்ணுறது தான் வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். இப்போது இங்கே வந்து ஆக்சுவலாக 2 சில்ட்ரன் தான் இருக்குது. பட் இதுக்கும் அனதர் ஒரு சப்ட்ரீ இருக்குது, இங்கேயும் அனதர் சப்ட்ரீ இருக்குது. அப்படின்னா இப்படி இருக்குது அப்படின்னா டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் என்ன பண்ணும்? முதல்ல ரூட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வரும். லெஃப்ட் வந்துட்டு திருப்பியும் இங்கே போகும். ஸோ டெப்த் ஆஃப் த ட்ரீயை கவர் பண்ணிட்டு தான் அது அடுத்த சப்ட்ரீக்கே அது போகும். அதுதான் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ இதில் வந்து நம்ம முதல்ல வந்து சில எட்ஜ் கேசஸை வந்து நம்ம பார்க்கணும். அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா எட்ஜ் கேசஸில் வந்து நம்ம மிஸ் அவுட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஈவன் தோ திஸ் எ சிம்பிள் ப்ராப்ளம், நீங்கள் சொல்யூஷன் கரெக்டாக நீங்கள் கொடுத்துருந்தா கூட சில எட்ஜ் கேஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டெஸ்ட் கேஸஸும் பாஸ் ஆகாது, ஃபெயில் ஆகிடும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். சப்போஸ் 2 ட்ரீயுமே நமக்கு வந்து எம்டியாக இருந்ததுன்னா அப்போ கூட நம்ம ட்ரூ தானே ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா 2 எம்டி ட்ரீ கூட ட்ரூ தான். ஸோ அது ஒன்று. அடுத்து பார்க்கக்கூடியது வந்து சப்போஸ் ஒரு ட்ரீ எம்டியாக இருக்குது, இன்னொரு ட்ரீ எம்டியாக இல்லைன்னா we need to return false. ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு மெயினாக பார்க்கக்கூடிய எட்ஜ் கேஸு. ஃபர்ஸ்ட் இதை கோட் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஓகே, ஸோ எட்ஜ் கேஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அதை முதல்ல பார்த்துடலாம். இஃப் நாட் பி அண்ட் நாட் கியூ. ஸோ ரெண்டுமே எம்டியாக இருக்குன்னா ரிட்டர்ன் ட்ரூ. ஆனால் ஒன்று எம்டியாக இருக்குது, ஒன்று இதுவாக இருக்குன்னா இஃப் நாட் பி ஆர் நாட் கியூ. ஸோ ஆர்னால் எதா ஒன்று எம்டியாக இருந்ததுன்னா இன்னொன்று இருக்குது அப்படின்னாலே ரிட்டர்ன் ஃபால்ஸ் தான். ஆனால் இதுக்கு இன்னொரு கேஸும் நம்ம போடலாம். பி டாட் வேல் நாட் ஈக்குவல் டு கியூ டாட் வேல். ஓகேவா? ஸோ இப்படி இருந்ததுன்னா கூட ஃபால்ஸ் தான். இப்போ அடுத்து ரிக்கர்சிவ் கால் தானே, ரொம்ப சிம்பிள். நான் சொன்ன மாதிரி செல்ஃப் டாட் இஸ் சேம் ட்ரீ பி டாட் லெஃப்ட் கியூ டாட் லெஃப்ட் and self dot is same tree p dot right comma q dot right. ஸோ இந்த காலில் வந்து ட்ரூ வந்துட்டு இந்த காலில் ஃபால்ஸ் வந்ததுன்னா இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ எதா ஒரு நோடு இதில் வந்து இந்த காலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாட்டா கூட இட்ஸ் நாட் த சேம் ட்ரீ. ஸோ தட் இஸ் த ஐடியா பிஹைண்ட் திஸ். அண்ட் இந்த கிளாஸ் டெஃபினேஷனையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ட்ரீ ப்ராப்ளம்ஸில், லிங்க் லிஸ்ட் ப்ராப்ளம்ஸில். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ அப்படின்னு போகும்போது எல்லாமே நம்ம தான் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும் in some cases. So better to also see what they have done here. And இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of
பி ப்ளஸ் கியூ ஓ ஆஃப் என்னன்னு கூட எடுத்துக்கலாம் அதை. பி ப்ளஸ் கியூன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, வேர்ஸ்ட் கேஸில் வந்து எல்லா நோடும் இருக்கிற எல்லா நோட்லேயும் ட்ராவல்ஸ் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து தெரியுது இட் இஸ் த சேம் ட்ரீ ஆர் நாட் அப்படிங்கிறது. அப்போனா இட் இஸ் ஓ ஆஃப் பி ப்ளஸ் கியூ விச் இஸ் ஓ ஆஃப் என். ஸ்பேஸும் ஓ ஆஃப் என் தான். இதை ரன் பண்ணி பார்க்கலாம். accepted. Okay, hope you guys understood this problem. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டெய்லி ஒரு லீட் கோட் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷனோட போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ இஃப் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. வேறு ஏதாவது தாட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் டவுன் பிலோ. I'll see you guys in tomorrow's video. Bye bye.